கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா காலையில் தெனை அரிசி உப்புமா கிச்சடி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. நம்ம பார்த்து நல்லா சுட்டுச்சு. நம்ம அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பட்டை லவங்கத்தை எடுத்து போட்டுக்கலாம். இதை வெடிக்குது பாருங்கள். வெடிச்சோடனே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை பச்சை மிளகாய் நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகுது, இது பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நம்மளுக்கும் ஸ்டவ்வுக்கு ஆகாது, அதனால் நம்ம அத்தை தான் செய்யறாங்க. இத்தனை நாள் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அத்தை என் குரலை பார்த்தீங்களா எப்படி தொண்டை கட்டிகிட்டு இருக்கு, அதனால் அத்தை தான் இன்னைக்கு செய்யறாங்க. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க அத்தை, அப்படியே அமுச்சு விட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு. அதனால் வீட்டுக்கு வந்தனால நான் தேங்காய் பால் சாதம்னா விரும்பி சாப்பிடுவேன்னா, அதனால் அத்தை சரி உடம்பு சரியில்லாத பிள்ளை போவோன்ட்டு எங்கள் அத்தை செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு. நல்லா இஞ்சி பூண்டு இது போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கியாச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கணும், தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். இதில் அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அடி பிடிக்குது. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுட்டு கிண்டுறோம். இது பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அப்பா வாசனை கம்ம இதுக்கு என்ன தெரியுமா சைடிஷ்ஷு? ஆனால் நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நத்தைக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாத டைமுக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க டாக்டர். ஆனால் நான்லாம் சொல்ல பேச்சு கேட்கவே மாட்டேன். உருளைக்கிழங்கு அத்தை நான் பேசுகிற கேப்பில் எடுத்து போட்டாங்க. அங்கே ஒரு ஜீவஜந்து கத்தி இருக்குது நத்தையை வச்சுக்கின்னு. அந்த ஜீவஜந்து பேர் தனுஜா ஸ்ரீ. இல்லை வெள்ளை பட்டாணி போட்டுக்கலாம். காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உப்புமாவுக்கும் இதுக்கும் சேர்த்தே தான் பட்டாணி ஊற வச்சோம். அதுவும் நைட்டு எத்தனை மணிக்கு? 1 மணி இருக்கும். எழுந்து எல்லா கடையிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சு திருப்பி பார்த்து தூங்கிட்டோம் நானும் எங்கள் அத்தையும். நீங்களும் அது மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. யாரும் செஞ்சது இல்லைன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு எஸ்ன்னு போடுங்க, ஓகேவா? நல்லா கிளறி அரைச்சி போட்டு தேங்காய் பால் எப்போ தான் ஊற்றுவாங்களோன்னு இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே எவ்வளோ தேங்காய் பால் பார்த்தீங்களா? நல்லா தேங்காய் பால்லாம் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடக்கூடாதா? சும்மா ஒரு கொதி வந்த உடனே அரிசியை போட்டுக்கணும். இதில் 1 படி அரிசி, அதுக்கு 3 படி தண்ணி, 2 படி தேங்காய் பால் இருக்குது, 1 படி தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்க, இதை பார்க்கக்குள்ளே அப்படியே குருமா மாதிரி இருக்குது பாருங்களா. இப்போ இது உங்களுக்கு குருமாவாகவே வேணுன்னா கூட இதில் நீங்கள் சுண்டல் இப்போ மசாலாலாம் போட்டு வச்சிங்கன்னா இது அப்படியே ஒரு சுண்டல் தான், குருமா தான். இது பாருங்க, அப்படி தான் இருக்குது. சப்பாத்திக்கு இது ஒயிட் குருமான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஓகே, அவளை போய் பார்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இங்கே பாருங்க நல்லா எப்படி பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க. அரிசி இப்போ போட்டுக்கலாம். அரிசி இப்போ பண்ணுங்க பாருங்க. இப்போ அத்தை பார்த்தீங்கன்னா அரிசியை போட போகிறாங்க. அரிசியை பாருங்க, சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். சாப்பாட்டு அரிசிலாம் எங்களுக்கு வந்து வெள்ளை நாட்டு பொன்னி புழுங்கல் அரிசி. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போடலாம். அது சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ஜீரக சம்பா தான். பாஸ்மதி ரைஸ் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை. நிறைய ஆனால் வாங்கி வாங்கி வைப்போம். அது இப்போ எப்படி சொல்ல, கெஸ்ட் அது மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஆமாம், அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செய்கிறது எங்கள் மாமா அவ்வளோ எக்ஸ்பர்ட். ஒரு நாளைக்கு எங்கள் மாமாட்ட கேட்டு வீடியோ எடுத்து போடுறோம். அரிசியெல்லாம் போட்டுக்கிட்டாச்சு. நல்லா நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிட்டோம். தம் போட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். செம்ம டேஸ்ட்டு தெரியுமா இது. அப்படியே பார்க்கவே நாக்கு ஊறுது. ஆனால் நல்லா தம் கட்டி வச்சுட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்லாம். சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பை.